அப்பாடா மனசு நினச்சதை இப்போ தெளிவாக வார்த்தையில் அட்லீஸ்ட் மைண்ட் வாய்ஸாவாச்சும் சொல்லிட்டாங்கன்னு எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை இன்னமும் கதை கொஞ்சம் நேர் பாதையில் போகாமல் குறுக்கு பாதையில் தான் போயிட்டுருங்கிறத பற்றி வருத்தப்படுறதாங்கிறது தெரிலங்கிற மாதிரி ஒரு எபிசோடு தான் இன்றைக்கி எபிசோட் மகாநதியிலலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ முதல்ல எடுத்தோன்னா இப்போ கண்டிப்பாக நான் இப்போ யமுனாட்ட பேசியே தெரியணும். எங்கே யமுனாட்ட ஃபோனை கொடு அப்படின்னு கங்கா கேட்கும் பொழுதே உங்களுக்கு பயப்பட ஆரம்பிச்சு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சு அவள் தூங்கிட்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன தூங்கிட்டா, எழுப்பி ஃபோனை கொடு அப்படின்னு இந்த நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தங்க போகிறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, யாரை கேட்டு போனீங்க அப்படி இப்படின்னு இந்த பக்கம் சாரதாவும் கத்த ஆரம்பிக்க. உடனே என்னம்மா என்னம்மா நினச்சிட்டு இருக்க, சரி அங்கே அவங்களுக்கு கால் பண்ண டைம் இல்லை, அவர் திடீர்னு கூப்பிட்டாரு கிளம்பி வந்துட்டோம் அவ்வளோதானே அப்படின்னு. சரி விடுடி எதுக்கு கத்துற, கோவப்படாத, அவளை காலில் பத்திரமா 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இருந்தாலும் கங்காவுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, இன்னமும் ஒன்று சரியா இல்லையே, எதுவும் ஒன்று தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ற மாதிரி உட்காந்து இப்படி எங்கள் அம்மா அப்பாட்டே போய் சொல்லி எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அக்காட்டே போய் சொல்கிற மாதிரி நிலைமை ஆகிடுச்சு. பத்திரமா கூட்டுற சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு காவேரி புலம்ப. நான் தான் காரணம் நிவின் சொல்ல, நீ காரணம் இல்லைப்பா, நான் தான்ப்பா காரணம், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. நான் தான் ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்து அவளுக்கு தேவையில்லாத ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டேன், அந்த நம்பிக்கையால் தான் இன்றைக்கி அப்படி நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்து டாக்டர் வேறு வந்துட்டாங்க. டாக்டர்கிட்ட என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சரியாயிட்டாங்கம்மா, ஆனால் இன்னும் கான்ஷியஸ்க்கு வரல, கொஞ்சம் நேரத்தில் கான்ஷியஸ்க்கு வந்துடுவாங்க, நீங்கள் நாளைக்கு காலைல வீட்டுக்கு கூட்டு போயிடலாம், ஆனால் இப்போதைக்கு இப்போ ஸ்டேபிள் ஆகிட்டாங்க, எதுவும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. உடனே போய் நான் தங்கச்சியை பார்க்குறேன்னு உள்ளார போய் அங்கே போய் பார்த்தா அவங்க இன்னமும் அந்த முகத்தில் மாஸ்கெல்லாம் வச்சு இப்போதைக்கு மூச்சு விடுறதுக்கு ஒரு சுவாச உதவியெல்லாம் வாங்கி தான் படுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னா இன்னமும் கான்ஷியஸ் திரும்பலை, சுயநினைவுக்கு வரலைங்கிறாங்க. ஆனால் சரியாயிட்டாங்க, ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்ட்டாங்க அந்த நர்ஸ். அந்த நர்ஸ் பார்த்தீங்கன்னா நிவின்கிட்ட மட்டும் கொஞ்சம் அக்கறையாக பேசினாங்க, இந்த பக்கம் காவேரிகிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விடுற மாதிரியே பேசினாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ வெளில இப்போவாச்சும் கால் பண்ணி அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க காவேரி. இதுதான் நம்ம ரொம்பவே நினச்சோம், தயவு செஞ்சு கால் பண்ணி சொல்லிடுமா அப்படின்ட்டு. கால் பண்ணி பார்த்தா அவர் கோவமாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதரில் அங்கேயே குடிச்சிட்டு படுத்துட்டாரு. ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட படுத்து தூங்கிட்டு இருக்காரு. 2 தடவை கால் பண்ணுறாங்க, 3 தடவை கால் பண்ணுறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே டக்குன்னு கிட்டக்க நிவினுக்கு பொசசிவ்னஸ் வந்துருச்சு. அவர் என்ன யாருக்கோ கால் பண்ணிகிட்டே இருக்க, எதுக்கோ ஏதாச்சும் எனக்கு வேணும்னா சொல்லு, நானே எனக்கு வாங்கிட்டு வரேன், என்ன வேணுமோ சொல்லு அப்படின்னா. இல்லை நான் விஜய்க்கு தான் கால் பண்ணேன், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு நினச்சேன், அவர் தூங்கிட்டார் போல், அதனால் ஃபோன் எடுக்கல அப்படிங்கும்போது நிவின் மனசில் என்ன தோணுது, சரி அது கான்ட்ராக்ட் மேரேஜில் அதனால தான் போனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை எடுக்காமல் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு திருப்தி ஆகிக்கிறார். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் காலையில் இப்போ யமுனா எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சதுக்கு பிறகு அவங்கள்ட்ட போய் பேசலான்னு போயிட்டு, ஏன் அப்படி பண்ண, அம்மாவை பற்றி யோசிச்சியா, எங்களை பற்றி யோசிச்சியா, யாரை பற்றியாச்சும் யோசிச்சியா, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணிக்கணும்னு நினச்சி தானே பண்ணிகிட்டு இருக்க, உன் சுயநலம் தான் அதில் துருத்திக்கிட்டு தெரியுது, யாரை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு ஒரு விஷயம் வேணும் அது கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கும் பொழுது டக்குனு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ எல்லாம் என்னை பற்றி யோசிச்சியாக்கா, எல்லாரும் என்னை பற்றி யோசிச்சிங்களா, நான் எல்லாத்த பற்றி நான் மட்டும் ஏன் யோசிக்கணும், நீ செஞ்சதெல்லாம் சரியானு பாரு, நான் வருத்தப்பட்டது எல்லாமே நீங்கள் 2 பேரும் தான் இப்படி ஒன்றா இருக்கீங்கிறதுக்கு தான். இப்போ நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது நீங்கள் 2 பேர் தான் நிற்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க தானே அர்த்தம். அப்போ நான் ஒன்றும் வேணுன்னே இதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே, எனக்கு ஒரு பொய் வாக்குறுதியை நிவின் கொடுத்தாரு தானே, அந்த பொய் வாக்குறுதியை கொடுத்து எனக்கு ஒரு பொய் சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுனால தானே நம்பிக்கையை வளர்த்தேன், நான் நம்பிக்கையை வளர்த்ததுனால தானே எனக்கு இப்போ ஏமாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிவின் வெளில போய் நிற்கிறார். நிவனை வெளில போய் நிற்க வச்சுட்டு இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பாரு, நீ உன் மனசை என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், நிவின் மேலே எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது, அது முடிஞ்ச சாப்டர், இன்னொரு நிவின் கூட சேருவேங்கிறதுக்கு எந்த அத்தாட்சியும் கிடையாது, எந்த ஒரு காரணமும் கிடையாது, இதை நான் அம்மா மேலே கூட சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வெளிலேருந்து நிவின் கண் கலங்கிறார். அப்புறம் ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு யார் நம்பிக்கை கொடுத்தா என்ன பண்ணாங்கலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கும் போதே மனசுக்குள்ளார எல்லாம் இவர் பண்ண வேலை தான் விஜய் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை அவர் வளர்த்துக்கிறது அவருடைய தப்பு, நான் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது, நான் அவர் கூட திருப்பி சேர்ந்து வாழ போகிறதில்ல அப்படிங்கும் போது உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ விஜய் மாமா பாவங்கா, விஜய் மாமாவை மனசில் வச்சு விஜய் மாமாவை யோசிச்சுக்கோக்கா அப்படின்னா, என் மனசெல்லாம் அவர் மட்டும்தான் நினைஞ்சிருக்காரு, எனக்கு மனசில் இருக்கிறது அவர் மட்டும்தான் அப்படின்னு அவங்க திருப்பியும் நினைக்கிறாங்க. அப்போ தான் நமக்கும் தெளிவாக ஏற்கனவே இவர் காரில் வரும்போது சொல்லிட்டாரு, என் உயிரே நீ தாண்டி உன்னை விடமாட்டேன்ட்டாரு, இவங்களும் மனசுக்குள்ளலாம் நீங்கள் தான் சொல்லியாச்சு. ஸோ காதல் 2 பேருக்கு இருக்குது, அதை சொல்ல தான் முடியல அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்கிறது தெளிவாக புரியுது. இதை சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் உண்மையாக தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு இப்போ காவேரி சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. வெளில நிவின் கண் கலங்கிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் நடக்கிற விஷயங்களை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.